ஹலோ காய்ஸ், நம்ம அக்கௌண்ட் இப்போ கரெக்டாக 146 பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரியே February 10க்குள்ளே மாதம் ரீஜன் என்ட்ரியும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரீஜன் 72 71 சம்திங்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அது நம்ம அக்கௌண்ட்டு தான் இப்போ ரீசெண்டாக பை பண்ணுது. ஓகேவா, அதுவும் பேக்ரவுண்டில் காமிச்சிருப்பேன். காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் சப்போர்ட்டு தான் இருக்காது, மற்றபடி ஹேட்டர்ஸ்க்கெலாம் பஞ்சமே இருக்க மாட்டானுங்க. நம்மக்கிட்டே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக பாயிண்ட் எடுத்துகிறத பார்த்துட்டு வந்துட்டு என்ன ப்ரோ கிழிச்சு போகிறீங்களான்னு மனசாட்சியே இல்லாமல் கேட்குறானுங்க. இந்த தற்கொலைங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். இவ்வளோ ஸ்பீடாக பாயிண்ட் ஏறது காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். நம்ம தம்பி ஜெனீஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம நண்பர் ராயலைன் 2 பேர் தான் வந்துட்டு காரணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுவேன். என் ஐடியில் ப்ளே பண்ணுற என்னோடய தம்பிங்க. தென் வந்துட்டு அவனுங்க சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க் இருந்தால் ஆஃப்லைன் போனால் வந்துட்டு அவங்களே வந்துட்டு கேர் பண்ணி ஐடி ப்ளே பண்ணுறதாகட்டும், சோன்சரை கூப்பிட்றாரு, எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணால் இவனுங்க வந்து கிளிச்சி யூஸ்ன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஓகேவா, அந்த தற்கொலைங்களுக்கெலாம் ஒன்றே சொல்கிறேன். நான் கிளிச்சு போட்டேன்னு வந்து ஒரு ப்ரூஃப் கொண்டு வாங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் கம்யூனிட்டி விட்டு லீவ் ஆயிடுறேன். எல்லாத்துலேருந்து அடுத்த நிமிஷமே லீவ் ஆயிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னை கிளிச் யூசர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன். என்னை கிளிச் யூசர்னு சொல்கிறத விட்டு நீங்கள் போய் ரேங்க் புஷ் பண்ணுங்கள், உங்கள் வேலையை பாருங்கடா தற்கொலைங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.